தென்மேற்கு பருவமழையில் ஏற்கனவே கேரளாவில் தீவிர பாதிப்பு, அதே போல் ஆந்திராவில் கடுமையான பாதிப்பை சந்தித்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் தமிழகத்தில் குறிப்பாக வட மாவட்டங்களில் தீவிரமாக இருக்கும்னு வானிலை ஆய்வு மையம் நேற்றைய தினம் அறிவித்தே விட்டது. சென்னை மாநகர், வெள்ளத்தில் மூழ்கிய சென்னை மாநகர் மழையை எதிர்கொள்ள எவ்வாறு தயாராகி வருகிறது அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் இந்த மாதத்தின் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. இதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3040 கிலோமீட்டர் தூரத்திற்கான மழைநீர் வடிகால் கட்டமைப்புகள் தூர்வாரப்படுகின்றன, போடப்படுகின்றன, அகலப்படுத்தப்படுகின்றன, சுத்தப்படுத்தப்படுகின்றன. இந்த பணிகள் அனைத்தும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. களத்தில் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து எமது செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். அசோக் நகர் பகுதி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியினுடைய நிலவரம் பற்றி செய்தியாளர் ராமச்சந்திரன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். பள்ளிக்கரணை, மேடவாக்கம் போன்ற பகுதிகள், குறிப்பாக சதுப்பு நிலத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மழைநீர் செல்வதற்கான ஏற்பாடுகள் பற்றி செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். பட்டாளம், வடசென்னை, வியாசர்பாடி போன்ற இடங்களில் வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகள் இந்த ஆண்டு தப்புமா? செய்தியாளர் பிரகாஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். வேளச்சேரி பகுதி இந்த முறை வெள்ளச்சேரியாக இல்லாமல் தவிர்க்கப்படுமா? செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைகிறார். மயிலாப்பூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த ஆண்டு மிதக்குமா அல்லது தப்புமா? செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைய இருக்கிறார். முதல்ல நம்ம பள்ளிக்கரணை மற்றும் மேடவாக்கம் பகுதியிலிருந்து செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், இந்த பகுதிகளில் 5 நாட்கள் தண்ணீர் தேங்கி பின்னரே கடலுக்கு சென்றது. கடலும் கூட உள்வாங்க ரொம்ப தாமதமானது. இந்த பகுதிகளில் இப்போது மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்திருக்கிறதா? தண்ணீர் வந்தால் தேங்காமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை செய்யப்பட்டிருக்கு? தென்சென்னையை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என்பது ஒரு முக்கிய வடிகால் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த பள்ளிக்கரணையை ஒட்டி இருக்கக்கூடிய முக்கிய ஏரிகளான பல்லாவரம், நாராயணபுரம், அதே போல கீழ்கட்டளை உள்ளிட்ட ஏரிகள் முழுமையாக நிரம்பும் போது இந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள் பாதிக்கப்படாத வகையில் இந்த வெள்ள நீரானது முதல்ல பள்ளிக்கரணை ஏரிக்கும், அதன் பிறகாக பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் இருந்து ஒக்கியமடுகு வாய்க்கால் மூலமாக தொடர்ச்சியாக அடையாறு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய கோவளம் வடிகால் அமைப்புடன் கலந்து கடல்ல கலப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இது இவ்வாறாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கடந்த காலங்களில் தென்சென்னையுடைய பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் அமைப்புகள் இல்லாத ஒரு சூழல்ல 2015 பெருவெள்ளமாகட்டும், 2023 பெருவெள்ளமாகட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பல்வேறு இடங்களில் வெள்ள நீரானது சூழ்ந்திருந்தது. குறிப்பா மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் தேங்குவதற்கு இது ஒரு காரணமாக இருந்தது. இந்த நிலையில தான் பல்வேறு பகுதிகளில் தற்போது மழைநீர் வடிகால் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது மடிப்பாக்கம் LIC காலனி பகுதியில் இருக்கும். சென்றாண்டு பார்த்தோம் என்றால் மிக்ஜாம் புயல் எதிரொலியின் காரணமாக இந்த பகுதியில் ஒரு 3 முதல் 5 நாட்கள் வரைக்கும் வெள்ள நீர் கடுமையாக தேங்கியிருந்தது. படகுல மட்டுமே பொதுமக்கள் இங்கே வந்து செல்லக்கூடிய ஒரு சூழலும் இருந்தது, மீட்கப்படக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வந்தது. அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சிரமப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் இங்கே இந்த பகுதி முழுவதுமே பரவலாக மழைநீர் வடிகால் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பள்ளிக்கரணை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இங்கே மழைநீர் வடிகால் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர் மண்டலத்தை ஒற்றிருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த ஏற்பாடுகள் அனைத்துமே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. 1714 கோடி மதிப்பீட்டில் 360 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஜெர்மன் நாட்டு வங்கி நிதி கோவளம் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீர்வழித்தடங்களில் ஆகாய தாமரை அகற்றுதல், தூர்வாறுதல் உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் 60% பணிகள் என்பது நிறைவு பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தென்சென்னையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளான ராம்நகர், மடிப்பாக்கம், குபேர நகர், ராஜேஷ் நகர், பள்ளிக்கரணை, காரப்பாக்கம் மற்றும் சோழிங்கநல்லூர், கண்ணன் காலனி, நேரு நகர், நங்கநல்லூர் PV நகர், இந்து காலனி, சீனிவாச நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இந்த வடிநில பகுதியை ஒட்டி அமைந்திருக்கின்றன. கடந்த காலங்களில்
வெள்ள நீர் முழுமையாக தேங்கி நிற்கும் போது இந்த பகுதியில் வெள்ள நீரானது வடிய இயலாத ஒரு சூழல் என்பது இருந்து வந்ததை பார்க்க முடிந்தது. இந்த நிலையில தான் பல இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் கூட இந்த மழைநீர் வடிகால் பணிகளை ஒட்டுமொத்தமாக ஒரு சேர ஒருங்கிணைக்க முடியாத ஒரு சூழலை இந்த பகுதியில் நிலவி வருகிறது. ஏராளமான இடத்துல வடிகால் அமைப்புகள் போடப்பட்டிருந்தாலும் கூட எண்டு டு எண்டு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பணிகள் என்பது நிறைவு பெறல. இது ஒரு சூழலை தான் பார்க்க முடியுது. நம்மிடையே பலர் இருக்கிறாங்க, நம்ம கேள்விகள் முடிக்கலாம். போன மழைக்கு இங்க எவ்வளவு வெள்ள நீர் இருந்தது, எத்தனை நாள் தேங்கி இருந்தது, இப்ப என்னென்ன பணிகள்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க? இங்க போன ஆண்டு கிட்டத்தட்ட 4 to 5 அடி தண்ணி இருந்தது. எங்களுடைய அத்தியாவசிய பொருள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் வெளியில வராத சூழ்நிலையும் அரேஞ்ச் இருந்தது. சில பேர் இங்கேருந்து போகிறதுக்கு கூட பயந்துட்டு எப்படின்னு டிராக்டர் அது எது கிடைக்குதோ அதை வச்சு தான் வெளில போனாங்க. அதே போல் இந்த வருடமும் அதை விட அதிகமாக வரும்ன்றது ஒரு பயமாக இருக்குது எங்களுக்கு. ஆனால் என்னதான் வடிகால் வசதி செய்து கொடுத்தாலும் நாங்கள் 50 மீட்டரு கிட்ட தான் இருக்கோம். சதுப்பு நிலத்துக்கும் எங்களுக்கு 50 மீட்டர் தான் இருக்குது. அந்த 50 மீட்டர் எங்களுக்கு வடிகால் வடிஞ்சதுன்னா சந்தோஷம். ஆனால் எங்களுக்கு எங்கே பல்லாவரம் அதுக்கு முன்னாடி கீழ்கட்டில் அங்கேருந்தெல்லாம் தண்ணி இதுதான் வடிகால் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால நாங்கள் பாதிப்பு அதிகமாக எங்களுக்கு இருக்குது. அரசாங்கம் இதை முழுமையாக கவனம் படுத்தி எங்கெங்கே ஆக்கிரமிப்பு உள்ள இடங்கள் எல்லாம் அகற்றி இந்த வடிகாலை சரி செய்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வடிகாலுக்காக தனியாக ஒரு சேனல் போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அது போகும்னு இந்த வருஷம் பார்த்தா தான் தெரியும். அந்த கனெக்டிவிட்டி கிளியர் பண்ணி சதுப்பு நிலத்துக்கு இந்த ஏரியாவிலேருந்து 3 இடமா போய் சேர்ற போல இருந்தால் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருப்போம்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அரசாங்கம் எந்த அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்றது இன்னும் எங்களுக்கு கிளியரிட்டி இல்லை. அதுதான் இந்த பகுதியை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் பல்லாவரம், கீழ்கட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வெள்ள நீரானது இந்த சதுப்பு நில பகுதியின் வழியாக ஒக்கியம் மடகு வாய்க்காலில் கலந்து அதன் பிறகாக கோவளம் வடிநில பகுதியை நோக்கி சென்றடைய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. கடல் மட்டத்திற்கு நிகராக இருக்கக்கூடிய இந்த பகுதி வழியாகத்தான் அந்த வெள்ள நீரானது செல்ல வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது போடப்பட்டிருக்கின்றன. ஆனால் முழுமை பெறாத ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. கடந்த ஆண்டு பெருவெள்ளத்தை இந்த பகுதி மக்கள் சந்தித்திருந்தார்கள். இந்த ஆண்டு பெருமழைக்கு இந்த பகுதி தப்புமா என்ற ஒரு கேள்விக்குறியும் நிலவி வருகிறது. காரணம் என்றால் இந்த பணிகள் அனைத்தும் நிறைவு பெற முடியாத ஒரு சூழலே இருந்து வருகிறது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பொறுத்தமட்டில் தற்போது இந்த ஆகாய தாமரையை அகற்றக்கூடிய பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சென்ற ஆண்டு போல மழைநீர் இங்கே பகுதியில் தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கை துரிதப்படுத்த வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.